வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. தின் லேயர் குரோமட்டோகிராஃபி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டா, ஃபைட்டோகெமிஸ்ட்ரியில் அல்லது மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி காம்பவுண்டுகளில் பார்த்திங்கன்னா சிலிக்கா ஜெல் பயன்படுத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா, சிலிக்கா ஜெல்லை வச்சு ஒரு பிளேட்டில் அப்ளை பண்ணி, அதாவது வாட்டரில் கரைச்சி அப்ளை பண்ணி, அதிலிருந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஐசோலேட் பண்ண காம்பவுண்டு, அதாவது ஒரு க்ரூடு சாம்பிள் எவ்வளோ ஸ்பாட், அதுக்குள்ளே எத்தனை காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆர்எஃப் வேல்யூலாம் கால்குலேட் பண்ணி ஈஸியாக பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இதுக்கு டிஎல்சி பிளேட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டிஎல்சி பிளேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஎல்சி பிளேட் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தின் லேயர் குரோமட்டோகிராஃபி அந்த சிலிக்கா ஜெல்லால் அப்ளை செஞ்சுருக்கிறோம். இது அவனில் வச்சு நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிலிக்கா ஜெல் இதுதான் கேப்லரி டியூப், அதாவது சின்ன ஹோலுடைய கேப்லரி டியூப். இந்த சின்ன ஹோலுடைய கேப்லரி டியூப்பை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற காம்பவுண்டில் இன்செர்ட் பண்ணி அந்த காம்பவுண்ட்டை, அதாவது பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் அந்த ஹோல்குள்ளே வந்துடும். அதாவது அந்த காம்பவுண்ட் உறிஞ்சிடும். அதை பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல் மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம். சிலிக்கா ஜெல் மேலே பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் நம்ம அதில் டிப் பண்ணும்போது நம்ம அந்த ஹோலுக்குள்ளே அந்த கேப்லரி டியூப் பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் எடுத்துரும். இது ஐசோலேட் பண்ண காம்பவுண்டு. இதில் டிஎல்சி பிளேட்டில் நம்ம வைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இது வைக்கும்போது இந்த டிஎல்சி பிளேட் உள்ளே உரியணும். பட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருக்குங்காட்டி திருப்பி எகைன் நம்ம அதை எடுத்து வைக்கிறோம். இதில் இந்த ஒரே ஒரு ஸ்பாட், அதாவது ஐசோலேட் பண்ண காம்பவுண்டு, இதில் எத்தனை ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் சிலிக்கா ஜெல்லில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதில் நம்ம ட்ரை பண்ணி ஒரு ஸ்பாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் அது சிலிக்கா ஜெல் அந்த காம்பவுண்ட் உறிஞ்சி வச்சுக்கும். இப்போ இது ட்ரை பண்ணணும். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டை, அதாவது இந்த டிஎல்சி பிளேட் எடுத்து நம்ம எலிவென்ட் சேம்பர் அப்படின்னு சொல்லி எலிவென்ட் சேம்பருக்குள்ளே இது பண்ண வைக்கணும். அதை சால்வெண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா போட்டு அதை பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண வைக்கணும். எலிவென்ட் சேம்பர் அப்படிங்கிறது எப்படின்ட்டா, நம்ம சால்வெண்ட் இது அயோடின் சேம்பர். இதை எலிவென்ட் சேம்பரில் எலிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஎல்சி பிளேட்டை அயோடின் சேம்பரில் வைக்கணும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற ரேஷியோ பென்சின் பெட்ரோலியம் ஈத்தர் பார்த்திங்கன்னா 40-60, அதை பார்த்திங்கன்னா நான் மிக்சரை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா பென்சின் எடுத்துக்கிறேன். பென்சின் பார்த்திங்கன்னா 60%, பெட்ரோலியம் ஈத்தர் பார்த்திங்கன்னா 40% அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம இந்த எலிவென்ட் சேம்பர், அதாவது பீக்கரில் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோம். இதில் எலிவென்ட் சேம்பரில் எடுக்கணும். பட்டு பீக்கரில் பார்த்திங்கன்னா எலிவென்ட் சேம்பர் இல்லாதனால இதில் எடுத்துக்கிறோம். இப்போது 60% பென்சின், 40% பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் நம்ம, அதாவது அந்த மூவ்மெண்ட் ஆகிறதுக்காக அந்த பொலாரிட்டி ரேஷியோவில் நம்ம உள்ள மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம, அதாவது பென்சினும் பெட்ரோலியம் ஈத்தரும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 60-40 அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டா, இப்போ அந்த டிஎல்சி பிளேட் எடுத்து உள்ளே வைக்கிறோம். இந்த டிஎல்சி பிளேட் உள்ளே வைக்கிறது எலிவென்ட் சேம்பரில் வைக்கணும். பட் நம்ம இப்போதைக்கு பீக்கரில் வைக்கிறோம். அது கீழே அதில் நம்ம பீக்கர் பெருசாக இருக்கனால டிஎல்சி பிளேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. இது எப்படின்ட்டா, இந்த டிஎல்சி பிளேட் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் கீழிருந்து மேல் நோக்கி போகும். அப்போது அசெண்டிங் ஆர்டரில் மேலே போகும்போது என்ன ஆகுனா, இதில் இருக்கிற காம்பவுண்ட் இந்த சால்வெண்ட்டில் கரைஞ்சி அதோட ட்ராவல் ஆகும். அப்போ ட்ராவல் ஆகும்போது ஒரு சில காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிற மூவ்மெண்ட் ஆகிறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகி மேலே வரைக்கும் போய்ட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா சால்வெண்ட் மூவிங்கு அண்டு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் மூவிங், இது ரெண்டையும் சேர்த்து ஆர்எஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இது மூவ்மெண்ட் ஆகி எடுத்து வெளியே ட்ரை பண்ணியிருக்கிறோம். மூவ்மெண்ட் ஆகிருக்கிற காம்பவுண்ட் நமக்கு அது தெரியல. இது அயோடின் சேம்பரில் வைக்கும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் க்ரியேட் ஆகுது. அதாவது எப்படி, அதாவது வந்திருக்க லைட்டாக நமக்கு தெரியும். இப்போது இந்த அயோடின் சேம்பருக்குள்ளே நம்ம, இதுதான் அயோடின் சேம்பர், இதுக்குள்ளே அயோடின் வித்து சாண்ட் இருக்குது. இதுக்குள்ளே நம்மளுடைய அந்த டிஎல்சி பிளேட் உள்ளே வச்சுருந்தது. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வெளியே எடுக்கும்போது நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பாட் மட்டும் காட்டுது.
ஸோ இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 60-40 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா பென்சின் பெட்ரோல் ஈத்தர் ரேஷியோவில் ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த டிஎல்சி தின் லேயர் குரோமட்டோகிராஃபி மெத்தடில் நம்ம ஒரு எத்தனை காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதே 3 காம்பவுண்ட் 4 காம்பவுண்ட் இருந்தது அப்படின்ட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அழகாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த காம்பவுண்டில் வந்து சிங்கிள் காம்பவுண்ட் இருக்கனால ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.